ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை நினைவு கூறும்படியாக இந்த மாதத்திலே நாம் கொண்டாடி வருகிறோம். இயேசு கிறிஸ்து ஏன் மனிதனாக பிறக்க வேண்டும், கடவுள் ஏன் மனிதனாக பிறக்க வேண்டும், அநேக காரியங்கள் சொல்லப்பட்டாலும் பைபிளில் பாவிகளை ரட்சிக்க இயேசு பூமிக்கு வந்தார், இருதயம் நொறுங்குண்டவர்களை காயம் கட்டும்படியாய் வந்தார், சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதின் உடையை கொடுக்க வந்தார். இப்படியாக அநேக காரியங்கள் வேதத்தில் சொல்லப்பட்டிருந்தாலும் பிரதானமான ஒரு நோக்கம், கடவுள் மனிதனாக பிறப்பதின் முக்கியமான ஒரு பிரதான நோக்கம், அது 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே, பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான், பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். அல்லேலூயா. கடவுள் மனிதனாக பிறப்பதில் பார்த்தீங்கன்னா பிசாசுடைய கிரியைகளை அழிக்கும்படியாக கடவுள் மனுஷனாக இயேசு கிறிஸ்து என்ற ஒப்பற்ற நாமத்தினாலே இந்த உலகத்திலே பிறக்கிறார். அல்லேலூயா. இயேசு பிறந்ததின் நோக்கம் பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படியாக இயேசு பிறந்தார். அல்லேலூயா. இந்த கடைசி நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் அநேக காரியங்களை பார்க்கிறோம், கேள்விப்படுகிறோம், அனுபவிக்கிறோம். சில நேரங்களிலே என்ன பிரச்சனைகள், போராட்டங்கள், தற்கொலைகள், கொலைகள், வன்முறைகள், பொறாமைகள், குடும்பங்கள் சீரழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. வாலிப பிள்ளைகள் போதைக்கு அடிமையாகி கீழ்ப்படியாமை, பெற்றோருக்கு கீழ்ப்படிய முடியாத, இப்படி பல காரியங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். குடும்பங்கள் சீரழித்து கொண்டிருக்கிறது காரியம். ஏனென்று சொன்னால் வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. மிக மிக முக்கியமான வசனம். தயவு செய்து எல்லாரும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆகையால் பரலோகங்களே, அவைகளில் வாசமாய் இருக்கிறவர்களே, களி கூறுங்கள், பூமியிலும் சமுத்திரத்திலும் குடியிருக்கிறவர்களே, ஐயோ, பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டென்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடியினால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். ஏன் அந்த கடைசி நாட்களில் பிசாசுக்கு தெரியும், இனி நமக்கு கொஞ்ச காலம்தான், ரொம்ப நாள் இருக்க முடியாது, கொஞ்ச காலம் பிசாசுக்கு நல்லாவே தெரியும். அதனால இந்த வசனத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது, கர்த்தருக்குள் மரித்தவர்கள் பாக்கியவான்கள், செத்து போனவங்களாம் பாக்கியவான்கள் கர்த்தருக்குள்ள. ஆனால் உயிரோடு இருக்கிற நாம், சமுத்திரத்திலே தீவுகளிலே குடியிருக்கிறவர்களும் பூமியிலே குடியிருக்கிற நாமும் நமக்கும் ஐயோ என்று வேதம் சொல்லுங்க. ஏனென்றால் பிசாசானவன் மிகுந்த கோபம் கொண்டு பயங்கர கோபத்தில் மனுஷன் மேலே இறங்கியிருக்கிறான். அதனால தான் இன்னைக்கு பிரச்சனைகள் பயங்கரமாக எங்கே பார்த்தாலும் கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு, தீர்வே இல்லைன்ற லெவலுக்கு பிரச்சனைகள் போய் கொண்டிருக்கு. அநேக குடும்பங்களில் தற்கொலைகள், இனி முடியாது, கொலை, தற்கொலை, சொல்ல முடியாத அளவுக்கு பிரச்சனைகள், போராட்டங்கள் தலை விரிச்சு ஆடிக்கொண்டிருக்கிறது. எங்கே பார்த்தாலும் தீர்வே எங்கேயுமே கிடைக்கல நமக்கு. ஆனால் இதுக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு, இப்படிப்பட்ட பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கு தான் கடவுள் 2024 வருஷத்துக்கு முன்னாடி இந்த உலகத்திலே அவதரித்தார். ஹல்லேலூயா. கடவுள் மனிதனாக அவதரிப்பதன் நோக்கம், தன்னால் படைக்கப்பட்ட ஜனங்கள் பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை ஆக்கும்படியாக, பிசாசின் கிரியைகளை எல்லாம் அழித்து அவரால் படைக்கப்பட்ட மனிதனை விடுதலையாக்கும்படியாக அவர் மனிதனாக உலகத்திலே வந்தார். ஏதோ ஒரு டிசம்பர் மாசத்துல மட்டும்தான் அவர் பிறந்தார் என்று அல்ல, ஜனவரி முதல் டிசம்பர் வரைக்கும் 365 நாட்களும் இயேசு கிறிஸ்து தனிப்பட்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும், குடும்ப வாழ்க்கையிலும் அவர் வெளிப்பட வேண்டும். அன்றைக்கு கன்னி மரியாள் வயிற்றிலே மாம்சத்திலே வெளிப்பட்ட ஆண்டவர் இன்றைக்கு வார்த்தை மூலமாக நம் ஒவ்வொருவருக்குள்ளிருந்தும் வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறார், வெளிப்பட வேண்டும். இயேசுவானவர் தனிப்பட்ட ஒரு மனிதனுடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் வெளிப்படுவார். ஆனால் பிசாசின் கிரியைகளை அழிக்க முடியும். இதை தவிர வேறொரு தீர்வு இல்லை. தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். பிசாசுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தார். இன்றைக்கு என் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஒருவேளை ரட்சிக்கப்பட்டிருப்பீர்கள் ஆனால் ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசியுங்கள், வார்த்தைகளை அறிக்கை செய்யுங்கள். பிசாசின் கிரியைகளை அழிப்போம். ஜெயத்தை இயேசுவின் நாமத்தில் நாம் எடுத்துக்கொள்ள போகிறோம். உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலும், குடும்ப வாழ்க்கையிலும் அல்லது சமுதாயத்திலும் உங்களுக்கு வேண்டப்பட்ட யாருடைய வாழ்க்கையிலும் பிரச்சனைகளை பார்ப்பீர்கள் ஆனால் நீங்கள் இயேசுவை அறிக்கை செய்யுங்கள், இயேசுவை இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்க, நம்புங்க. கர்த்தர் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற பிசாசின் கிரியைகளை நிச்சயமாய் அழிப்பார், உங்களுக்கு ஜெயத்தை தருவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.